சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். நம் கண்களை மூடி நம்ம செபிக்க போறோம். அல்லேலூயா. கைவிடாத இயேசு. அல்லேலூயா. தலைப்பனது கைவிடாத இயேசு. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், சொந்த பந்தங்கள் கைவிட்டிருக்கலாம், சொக்காரங்க கைவிட்டிருக்கலாம், மனுஷர்கள் கைவிட்டிருக்கலாம். ஆண்டவரே, ஆனால் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக ராஜா. ஆண்டவரே, நம்முடைய நம்முடைய பிள்ளைகளோடு வந்து கர்த்தர் பெரிய காலை செய்வீராக. இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கை தாவீது சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், அல்லேலூயா, என்ன சொல்றாரு? அல்லேலூயா, கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை கைவிடலாம், சொக்காரங்க கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நண்பர்கள் கைவிடலாம், உங்களுடைய அப்பா அம்மா கைவிடலாம், உங்கள் மாமா மாமியார் கைவிடலாம், கூட பிறந்த சகோதரர்கள் கைவிடலாம், சகோதரிகள் கைவிடலாம். அருமையான நண்பர்கள் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் மாத்திரம் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானோ என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினே, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்வே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்வே, முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானோ விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் என் வீட்டாரும் நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ. அல்லேலூயா. நம்ம குடும்பம் யாரை சேவிக்கணும்? யாரை சேவிக்கிற குடும்பம் மாறணும்? நம்ம மாத்திரமல்ல, நம்ம குடும்பம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை கொண்டு வருவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அல்லேலூயா கைவிடாத தேவன். அல்லேலூயா.
கைவிடாத இயேசு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிடலாம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை கைவிடலாம், சொந்தங்கள் கைவிடலாம், சொக்காரங்க கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உங்கள் மாமா மாமியார் கைவிடலாம், உங்கள் மருமகள் கைவிடலாம், உங்கள் மகனும் கைவிடலாம், உங்கள் பிள்ளைகள் கைவிடலாம், உங்கள் மகா கைவிடலாம், மருமகன் கைவிடலாம். ஆனால் கைவிடாத இயேசு ஒருவர் தான். கணவன் மனைவியை கைவிட்டு ஓடிடுதான், மனைவி புருஷனை கைவிட்டு ஓடி போயிருதா, பிள்ளை தாஜ்மா 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகள் வளர்த்து அடுத்து தெரியுமா, அல்லேலூயா, தாய் தப்பனும் மறந்து ஓடியதாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தான் மாத்திரம்தான் உங்களை கைவிடவே மாட்டார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா இங்கே சொல்கிற வார்த்தை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது தான் சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறது. நீங்கள் உயர்த்தப்படணும். எங்கள் பிள்ளைங்க, நான் ஜெபம் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், தேவனுடைய பிள்ளை உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்காக தான் மொத்தமான ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஏன்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் நன்றாய் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபித்துக் கொள்ளுங்கள். வயதானவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் தள்ளாடுறாங்க 2 பேர் கடந்த நாட்களில் 2 அல்லேலூயா அம்மாமார் விழுந்துட்டாங்க. ஆனால் அன்றைக்கி சபைக்கு வந்துட்டாங்க. நடக்க முடியாமல் இருந்தவங்க அந்த சபைக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ளுங்கள். வயதானவங்களுக்காக ஜெபமா தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கும் தள்ளாட தான் செய்யுது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை எனக்கு அல்லேலூயா ஊழியத்துக்கு போகும்போது சுவாச தோலில் போட்டுட்டு தான் நான் படியை விட்டு இறங்குவேன். அல்லேலூயா. கை மேலே தோலை போட்டு தேவனுடைய பிள்ளைகளை நாட்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, மோசே மரித்து போனான். மோசே 120 வயசுல மரித்து போனான். மலைக்கு போனவன் இறங்கலை. கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணார். பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் அல்லையா, மோசே அடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஆள் யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அது முரட்டாட்டம் இல்லை ஜனங்கள். அல்லையா, எதுக்கெடுத்தாலும் கள்ளத்துக்கு எறிவாங்க, எதுக்கெடுத்தாலும் கெட்ட வார்த்தையா சொல்லி ஏசுவாங்க, எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு போன்னு தான் நிற்பாங்க ஊழியக்காரங்கிட்ட. பாருங்க தேவனுடைய அப்படிப்பட்ட ஜனங்க. அவங்கள பார்த்து யோசுவா திணறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அவங்க கூட பழகினால இந்த ஜனங்கள் சொன்னபடியே கேட்க மாட்டாங்கப்பா, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவரே இந்த ஜனங்களை எப்படி நடத்துன்னு அவன் நினச்சி இதயத்தில் வேதனைப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், மோசையோ அல்லையா இருந்து கொள்ள, மோசையோடு கொடுத்த போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லையா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏத்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அவனை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். என்னை எப்படி நடக்க போகிறது, என்னுடைய கொடுமை எப்படி நடக்க போகிறது, என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியங்கள் எப்படி நடக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்க போகிறோம், என் தொழில் எப்படி நடக்க போகிறது, என்னுடைய விவசாயம் எப்படி நடக்க போகுது, எப்படி நாங்கள் காலத்தை கழிக்க போகிறோம்னு சொல்லி வேதனையோடு கூட சோர்ந்து போய் வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, கைவிடாத தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மோசையோடு போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. 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 கரங்களை தட்டி திறமைப்படுத்து. மோசே கூட இருந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த யோசுவா கூட இருந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், அவங்க கூட இருந்த ஆண்டவர் வேற, உங்க கூட இருந்த ஆண்டவர் வேற இல்ல. அவரோடு கூட அவங்களோடு கூட இருந்தவங்க தான் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரு, உங்களோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் தினசரி சொல்லுவேன், மோசையோடு இருந்திருப்பா, என் கூட இருக்கிறீங்க. யோசுவா கூட இருந்தீங்க, என் கூட இருக்கிறீங்க. நிறைய பரிசுத்தவான் பேரை சொல்லி சொல்லி காலையில் ஜெபம் வந்து பிள்ளை. அல்லேலூயா. ஆபிரகாமோடு இருந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஈசாக்கோடு இருந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர்.
யாக்கோவோடு இருந்த ஆண்டவர் சொல்லிக்கிட்டே போவேன். அப்போஸ்தலர் கூட வரைக்கும் போகும். அப்போஸ்தலர் கூட இருந்த ஆண்டவர் இன்றைக்கு என் கூட இருக்கிறீங்கப்பா சொல்லணும். இங்க சொல்ல 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 உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு பற்றி நான் அவனோடு கூட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த மோசே கூட இருந்த ஆண்டவர் அந்த யோசுவா பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை கைவிட மாட்டாரு? யார 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 ரோட்டில் போகிறவங்கள. அப்படியா? என்னை கைவிட மாட்டான்னு சொல்ல மாட்டீங்களே. என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான் தேவனுடைய பிள்ளைகளே. நீங்க சொல்லாம இருந்தா நம்மால் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சபக்குள்ள இருக்கு. யாராலு யாராலு அவன் சொல்லுவான், நினைப்பான் நம்ம ஆள் எங்க இருக்கு? அவன் சொல்ல சொன்னா சொல்ல மாட்டேங்க. அப்படி ஆள்லாம் யார் ஆளு தான்? யார் ஆளு தான்? யார் ஆளு? யார் ஆளு? அவனுக்கு நம்ம ஆளா இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு அல்லேலூயா பிள்ளைகளே நாம் இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அதில் பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவன் சொன்ன தேவன் இன்றைக்கு கைவிடாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவனை பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா யோசுவா 3:7 சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. யோசுவா 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இங்கே பார்க்கிற பிள்ளைகளே, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்றைக்கு உங்க பேரை போட்டுக்கோங்க. கர்த்தர் யாரை பார்த்து? யாரை பார்த்து? உன்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் மோசையோடு இருந்த போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை அவனை பார்த்து சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க உங்க தெருவில் இருக்கிறவங்க அறிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு கூட இருக்கிறத உங்க குடும்பத்தார் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு கூட இருக்கிறத உங்க கிராமத்தார் அறிந்து கொள்ள வேண்டும். முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? நீங்க ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடும் பொழுது உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். இவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் அங்க கன்னியாகுமரி பக்கத்தில் கல்யாண வீட்டுக்கு போனோம். நேரம் ஆயிட்டு 7:30 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அங்கே போனால் அல்லேலூயா ஒரு ஊழியமே இருந்தது. ஒரு ஊழியமே இருந்தது. தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. பக்கத்தில் இருந்து ஒரு பேத்தி ஒருத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவர் சொன்னா, தாத்தா என் பிள்ளை 1.5 வயசு 1.5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன். 1.5 வருஷமாக தாங்க முடியல. எத்தனையோ ஆஸ்பத்திரி, எத்தனையோ வேதனைப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஜெபித்த பிறகு ஆண்டவர் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்த அன்றையிலிருந்து இன்றைக்கு இந்த பிள்ளை வரைக்கும் எந்த கர்த்தர் பாதுகாத்தாரு. அன்றையிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் தாத்தா. அன்றையிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு சொன்னீங்களோ அன்றையிலிருந்து ஜெபிக்க இன்னைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் தாத்தா. நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இன்னொரு அல்லேலூயா குடும்பம், பிரேஸ்டைக்கு வந்த குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள், கணவன் மனைவி வந்தார்கள். அவங்க இன்னும் சபையில் இருக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. பெரியப்பா நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் ஊழியம் செய்யணும். இங்கே 2 பேர் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசியில் இன்னும் ஜெபம் பண்ண பெரியப்பாங்களுக்கு 2 பேர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வல்லமையாக நாங்கள் ஊழியத்தை செய்யணும். இன்னும் ஆண்டு பெரிய காலை செய்யணும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க.
அநேக பேர் இப்படி ஆண்டு ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறாங்க, மருமட்டு ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறாங்க. குழந்தை இல்லாமல் தேவனுடைய பிள்ளை அங்கேயும் ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தந்தார். போகிற இடத்துல எங்கே போனாலும் தான் ஆண்டவர் அங்கே ஊழியத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அநேகம் வந்து ஜெபித்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத அநேகர் பார்க்கணும். அல்லேலூயா. யார் கூட இருக்கிறத? யார் கூட இருக்கிறத சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறத எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க பார்க்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஓடு கூட இருக்கிறத உங்கள் குடும்பத்தார் பார்க்க வேண்டும். உங்கள் தெருவில் உள்ளவங்க பார்க்கணும். உங்கள் சொந்த பந்தங்கள் பார்க்கணும். தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கைவிடாத ஆண்டவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து கர்த்தர் பெரிய காலை செய்து இன்னைக்கு சபையில் வந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய மகிமை உங்கள் மேல் இறங்குகிறது. அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறது. தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. யாரு அவர்? அவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவள் கண்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா, நீ பயப்படாத. இந்த ஜனங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். அல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன். மோசேயை கொண்டு செங்கடலை பிளந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த செங்கடலுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை ரோடு போட்டு கொடுத்து வழி நடத்தி அக்கறை கொண்டு போனேன். ஆனால் எகிப்திற்கு அது கல்லறையாய் மாறிவிட்டது. பார்வோனுடைய ரதங்களுக்கு அது கல்லறையாய் மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கரை சேர்ப்பார், கரை சேர்ப்பார். தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன பொழுது அவர்கள் படகில் ஏறி போனார்கள். இடையில் என்ன வருகிறது? புயல் வருகிறது, காற்று வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பயங்கரமான அசைவு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அல்லேலூயா, அங்க படகுல யார் இருந்தா? இயேசு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நீ கலங்க வேண்டியதில்லை. உன் படகுல இயேசு இருப்பார் என்றால், உன் இருதயமாய படகுல இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க வேண்டிய தேவையில்லை. கைவிடாத ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். யோசுவா, நான் மோசேயை கொண்டு என்ன செஞ்சேன்? செங்கடலை வழி திறந்தேன். இன்னைக்கு உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன்? சிவந்த சமுத்திரத்தில் வழி திறக்க போறேன். அல்லேலூயா. சாரி, யோதா நதியில். அல்லேலூயா. யோதா நதியை குவியலாய் மாட்ட போறேன். அல்ல, யோதான் என்றால் மரணம், பயங்கரமான சூழ்நிலை. அது காலை வச்சா இழுத்துட்டு போயிருந்த பிள்ளைகளே. அல்லேலூயா. யோதான் என்றால் பயங்கரமான சூழ்நிலையில் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லேலூயா உன்னை கைவிடாத ஆண்டவர், அல்லேலூயா அக்கறைக்கு கொண்டு செல்கிற ஆண்டவர் கண்டிப்பா உங்களை கொண்டு செல்வார். தேவனுடைய பிள்ளையே, யோதானை குவியலா மாற்றினாரு. ஒரு அம்பார மாதிரி தண்ணி குஞ்சு நின்றுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, நீ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? எரியோ கோட்டையை நிஜமா ஆர்ப்பரித்து அதை தகர்த்து போட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்கு விரோதமா எழும்புகிற எரிய கோட்டை. அல்லேலூயா. உனக்கு விரோதமா அநேக எரிய கோட்டைகள் வரலாம், அநேக தடைகள் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் தடைகள் நிறைய வரும். உங்களுக்கும் வரும், எனக்கு வரும். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் முன்னாலே செல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில அல்லேலூயா பார்த்தீங்கன்னா மோசேயை கொண்டு செங்கடலை கலந்தாரு. அநேக ராஜாக்களை ஜெயித்தான். அதே போல யோசுவாவை கொண்டு அநேக ராஜாக்களை முறியடித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. எரியோ பட்டணத்தை ஆர்ப்பரித்தார்கள். என்னது? 6 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர சொன்னார். 7ஆம் முறை சுற்றி வரும் பொழுது நான் ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும் பொழுது ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை துதிங்கன்னு சொல்லும் பொழுது துதிக்கும் போது தான் வெற்றி கிடைக்கும். நம்முடைய சபையில் நீங்கள் துதியின் ஆராதனை கலந்து கொள்ளணும், கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காதெல்லாம் துதியின் ஆராதனை மூலமாக தான் வெற்றி கிடைக்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அவள் ஆர்ப்பரித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எக்காலம் ஓதப்பட்டது. சுற்றிலும் வந்து ஆர்ப்பரித்து எல்லா ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அலங்க அப்படியே இடிந்து விழுந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண ஷோர் அல்ல,
2 ரதங்கள் மேலே ஓடும். அப்படிப்பட்ட அகலமான சுவர் அப்படியே நொறுங்கி விழுந்தது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் முடியாத சூழ்நிலை இருக்கலாம், இதுவரைக்கும் உங்கள் பிரச்சனை முடியாமல் இருக்கலாம், உங்கள் போராட்டம் முடியாமல் இருக்கலாம், உங்கள் கடன் பிரச்சனை முடியாமல் இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாம் நொறுங்கி போகும், எல்லா தடைகளும் நொறுங்கி போகும். என்னுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. அதனால தான் துதி ஆராதனை சபை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சபையில் நல்ல துதிக்கிற சபை. இன்னைக்கு ஒரு சில சபையில் அல்லேலூயா என்ன செய்யல, பாட்டா பாடிட்டு போயிடுவாங்க, துதிக்க மாட்டாங்க. நான் போன வாரம் போன சபை கூட முன்னால் அப்படி தான். ஆனால் போன வாரம் போய் அன்றைமா துதி ஆராதனையில் நல்ல அபிஷேகத்தை நிரம்பி துதிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எல்லா திருச்சபைகளும் அபிஷேகத்தில் நிரம்புகிற சபையாய் மாறணும், துதிக்கிற சபையாய் மாறணும், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற சபையாய் மாறணும். துதிக்கிற சபை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும், துதிக்கிற குடும்பம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். மௌனமாக இருக்கிற குடும்பம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உன் வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவினை குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பலாம். நீ கர்த்தரை துதிக்கும் போது, நீ கர்த்தரை துதிப்பாய் என்றால் எல்லாம் நொறுங்கி போகும். தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் வருவார்கள், அப்படி 7 வழியாய் ஓடுவார்கள், ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். அல்லேலூயா. நீ துதிக்கணும், தோத்திரம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை கூட தோத்திரத்தை பற்றி தான், துதியை பற்றி தான் கர்த்தர் உபவாச ஜெபத்தில் சொல்லி கொடுத்தாரு. உங்கள் நாவு துதிக்கிற நாவா மாறணும். வேலை பார்த்து கொண்டே துதிக்கணும். அல்லேலூயா. வேலை பார்த்து கொண்டே தோத்திரம் பண்ணலாம், படுத்துக்கொண்டு தோத்திரம் பண்ணலாம், நடக்கும்போது தோத்திரம் பண்ணலாம். நம்ம நாவு துதிக்கிற நாவு, நம்ம சபையின் பிள்ளையுடைய நாவு எப்படி இருக்கணும்? பிரச்சனையா பிசாசுக்கு தோத்திரம் நான் ஓடிடுவான். எப்பா இவளுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தா இவ தோத்திரங்க ஓடி போயிடுவான். உங்க நாவு என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லப்புள்ளி சபையின் பிள்ளைகள் நாவு எப்போ பார்த்தாலும் என்ன வரணும்? ஆத்திரம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? ஆத்திரம் வரக்கூடாது. தோத்திரம் வரணும். தோத்திரம் வந்தா அவன் ஓடுவான். ஜஸ்டின் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நைட்டில் பார்த்தானா திடீர்னு தோத்திரம்மா என்னடா முழிச்சு கிடக்கான்னு பார்த்தா அவன் படுத்து தூங்குவான். தூங்கும்போது என்னதான்? தாவீது அப்படிதான். தாவீது யாரு? துதிக்கு வீரன். அவன் நினைச்சுமா அல்லேலூயா நல்லா துதிப்பான். ஆவிய நிறைந்து துதிப்பான். உடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவன் துதி எடுத்தா அல்லேலூயா சத்துரு ஓடிப்பான். அவன் துதித்து கோலியாத்த அல்லேலூயா முறியடித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் துதித்து சிங்கத்தை அல்லேலூயா சிங்கத்தின் வாயில் இருந்த ஆடுகளை அல்லேலூயா தப்புவித்து சிங்கத்தின் தாடியை கிழித்து போட்டான், கரடியின் தாடியை கிழித்து போட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்ற தாவீது. இன்னைக்கு அபிஷேகத்தை நிரம்பணும். கர்த்தருடைய அல்லேலூயா உங்க வாழ்க்கையில் அபிஷேகத்தை நிரம்புங்க. தேவனுடைய பிள்ளைகளே, வண்டி ஓட்டிட்டு போறீங்களா? தோத்திரம் பண்ணுங்க, அபிஷேகத்தை நிரம்புங்க. ஆவியில நிரம்புங்க. அடுப்பு பத்த வச்சிருக்கீங்களா? அபிஷேகத்தை நிரம்புங்க. அல்லேலூயா. மசாலா அரைக்கீங்களா? அந்த காலத்துல அம்மியில தட்டுவாங்க. தேங்காய் தட்டும் போது ஆண்டவரே இனி அபிஷேகத்தை நிரப்புன்னு சொல்லி அம்மி அரைக்கும் போது அபிஷேகம் பெற்ற அநேக பெண்கள் உண்டு. அடுப்புல தீ எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த அடுப்புல விறகு வச்சு தீ எரியும் போது அந்த தீ அக்கினியை போல என்னை அக்கினியாய் மாற்றுவீரான்னு சொன்ன அநேக பெண்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அபிஷேகம் பெறாத தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓரா பாலா ராச்சா காலா பாதா டாரா பாலா பாக்கா பாலா ரபா. கர்த்தர் யோசேப்பாத்து நிஜமா அவன் செங்கடல வழி திறந்தான்ப்பா. நீ என்ன செய்ய போற? யோர்தானுக்கு வீலா மாற்ற போற. யோர்தானில் வழி திறக்க போகுது. எரிய கோட்டை தரைமட்டமாக்க போற. தேவனுடைய பிள்ளையா, தேவ பிள்ளைகளே, மோசையோடு யோசுவாவோடு இருந்த நான் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த மோசையோடு இருந்தேன், யோசுவா கூட இருந்தேன்,
சகோதரி சகோதரி, இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரு. கரங்களை தட்டி என் கூட இயேசு இருக்கிறான்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 41:10, ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வளர்க்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீ பயப்படாதே. உங்க பேரை சொல்லி சொல்றாரு, என் மகனே நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. என் மகளே நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத. அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு எரிச்சுமா சகாயம் பண்ண உதவி செய்வேன். அல்லேலூயா. என் நீதியின் அல்லேலூயா வலதுகரம் யாரை தாங்க? உங்களை தாங்கும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் படிங்க பார்ப்போம். 11. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சியடைவார்கள், உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். பாருங்க தேவனுடைய பிள்ளை, இதோ உன்மேல் அல்லேலூயா எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார். யாருக்கு விரோதமா? யாருக்கு விரோதமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற, எரிச்சலாக்குகிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் அல்லேலூயா என்ன செய்வாங்க? அல்லேலூயா வழக்காடுகள் நாசமாயி ஒன்றுமில்லாம போவார்கள். யாரு கூட? யாரு கூட? யாரு கூட? யாரு கூட? அல்லேலூயா. உங்களோடு வழக்காடுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் உன்ட போராடுகிறவர்கள் என்ன செய்வாங்க? நாசமாயி ஒன்றுமில்லாமற் போவார்கள். நீ சண்டைக்கு போகாத. அவங்க பேசுறாங்களா? நீ ஊமையார் அமைதியா தோத்திரம் 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 தோத்திரம். ஏத்து பேசக்கூடாது. விசுவாசிகள் நினைச்சக்கூடாது. ஏத்து சண்டை போடக்கூடாது. நீ செய்ய வேண்டியது தோத்திரம் 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 தோத்திரம். பேசுறாங்களா? உங்க வீட்டுக்காரர் பேச பொறுமையா தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டாங்களா? தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க, நாசமாய் போயிடுவாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அடுத்த வசனம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பட்சத்துல இருந்தா அடுத்த படிங்க. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இழிப்பொருள் ஆவார்கள். பாருங்க தேவனுடைய, உன்னோட போராடினவர்களை, உங்களோட சண்டை போட்டவங்கள, உன்னை திட்டுனவங்கள அல்லேலூயா நீ அவங்கள பார்க்க போவதில்லை. அல்லேலூயா. காணாதிருப்பாய். விசுவாசிங்களா? விசுவாசிங்களா? கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லாது. தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா, உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அல்லேலூயா. இல்லாம போயிடுவாங்க. யோசபாத்துடைய வாழ்க்கையில அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேச திரள் கூட்டதான ஜனங்கள் வந்தார்கள், எழுத்து வந்தார்கள். அவன் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே ஜனங்களும் லேவியர்கள் இவங்கெல்லாம் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே இவர்களுக்கு விரோதமாய் வந்த கூட்டம் அவளுக்குள்ளாக சண்டை போட்டாங்க. மாமா மச்சான்னு வந்தவங்க கூட வந்தவங்க எல்லாம் இப்போ மாமான்னு மச்சான்னு நினச்சுமா வெட்டி ஒருத்தருக்கு வெட்டி கொண்டு அவங்களே வெட்டி செத்து போய் கொண்டிருக்காங்க தேவனுடைய பிள்ளைகளே. திரள் கூட்டமான ஜனங்கள். ஆனால் யோசபாத் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஏற்றி நிற்க எனக்கு பலன் இல்லை, எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்ம கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களுக்கு விரோதமா அதில் எழும்புறாங்களா? நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க. அவங்கள்ட்ட போய் சண்டை போட வேண்டாம். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களுக்காய் வழக்காடுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களுக்காய் பெரிய காலையில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. யார் சண்டைக்கு போக வேண்டாம். நீங்கள் சண்டைக்கு போக வேண்டிய தேவையில்லை. அவள் பேசினா பேசிட்டு போட்டோம். அவன் பேச யாருக்கு வாய் வலிக்கும்? கொலைக்கிற நாய்க்கு தான் வாய் வலிக்கும்.
நம்ம குலைக்க கூடாது, அவங்கள மாதிரி நம்ம மாறிடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? தோத்துறோம் 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 ஏசப்பா, தோத்துறோம் 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 தோத்துறோம், இதை தான் சொல்லணும். சண்டைக்கு போகக்கூடாது தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சண்டைக்கு போகலாமா? நீங்கள் சண்டை போட்டு அவரே யுத்தம் பண்ண மாட்டார். அவர் என்ன செய்ய ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் சொல்லுவார், நீங்கள் சண்டை போட்டு ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே அவ கூட இப்படி அங்கே பேசிட்டா, நான் அப்படி சண்டை போட்டேன், நீ பேசிட்டு இல்லை, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீ முடிச்சிட்ட, நான் அதுக்காக யுத்தம் பண்ண மாட்டேன். நான் ஒருத்தர் இருக்கேன்ல, இயேசு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி பழகணும். தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வச்சமா சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. 13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றேன். பாருங்க, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? கைவிடாத தெய்வம். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மனுஷர்கள் கைவிடலாம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடாத தேவன் யார் கூட இருக்கிறாரு? உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட. அல்லேலூயா. அல்ல கரங்களை தட்டி, அல்ல நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஆமே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. ஆமே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு உங்க கூட இருந்தா என்ன இல்லை, என்ன இல்லை, தோல்வி இல்லை, என்ன உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல. நான் ஜெயிக்கிறவன், நான் ஜெயிக்கிறவள் சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறவன் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறவன், நான் ஜெயிக்கிறவள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49:14 வரைக்கும் படித்தீங்கன்னா, சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னை கைவிட்டார். யார் சொல்றா? யார் சொல்றா? உங்களை பார்த்தான். ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, என்னை கைவிட்டாரோ. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். பிரச்சனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, உத்தரவு வரும்போது, தேவைகள் வரும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு சில நேரத்தில் என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? கர்த்தனை மறந்துட்டாரோ, கர்த்தனை கைவிட்டுட்டாரோ? அல்லேலூயா. அவர் மறக்கல, அவர் கைவிடல, நம்ம தான் அவரை மறந்துட்டோம். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண மாட்டோம். அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணு சொன்னா ஜெபம் பண்ண மாட்டோம். யாரு? யாரை பார்த்து சொல்றாரு? அதிகாலையில ஜெபம் பண்ண ஆட்களை பார்த்து சொல்றாரு. அவங்க தான் சொல்றாங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியல.
அவர் மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை கைவிடலைங்காரு. நீங்க ஜெபம் அதிகாலையில் என்னை தேடுவீர்கள் கண்டடைவில் சொல்லப்பட்ட நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் காலையில் எழுந்து ஜெபிக்க பழகணும். எப்படியாவது பார்த்தீங்கன்னா அல்லேலூயா, அநேக இடங்களில் கூப்பிடுறாங்க ஜெபத்தை குறித்து நீங்கள் பேசணும் பாஸ்டர்னு. கோட்டவளப்பட்டியில் போயிருந்தோம் ஊழியர் கூட்டத்துக்கு. அடுத்து ஒன்றே சொல்லிட்டாங்க, செப்டம்பர் மாதம் நீங்கள் எங்களுக்கு செய்தி கொடுக்கணும். கீழே கலங்களில் அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இதனுடைய பிள்ளைகள் அநேகர் அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இதனுடைய பிள்ளைகளை நாட்கள் ஜெபம். அதிகாலையிலே என்னை தேட வேண்டும். அதிகாலையிலே காப்பி பானையை தேட வேண்டாம். அதிகாலையில் யாரை தேடணும்? அதிகாலையில் டீ கடையை தேடி ஓடாதீர்கள். அதிகாலையில் எதை ஓடாதீங்க? டீ கடையை தேடி ஓடாதீர்கள். அதிகாலையில் என் சமூகத்தில் காத்திருங்கள். நீ ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சீக்கிரமாய் நடக்கும். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது நான் கண்டிப்பாக கொடுப்பேன், நான் கண்டிப்பாக அற்புதம் செய்வேன். நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கும்? உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கும். இன்னைக்கு ஒரு சடங்கு வீடுனா சடங்கு வீட்டுக்கு ஓடிடுதோம், ஆராதனை விட்டுட்டு ஓடிடுதோம், கல்யாணம்னா ஓடிடுதோம், வளகாப்பு வீடு ஓடிடுதோம். நீங்கள் மதியம் போனாலும் உங்களுக்கு சாப்பாடு இருக்கும். ஆராதனை எத்தனை மணிக்கு முடியுது? 12 மணிக்கு முடியுது. நீங்கள் நாங்கள் சர்ச்சைக்கு போயிட்டு மதியம் 12 யாண்டு பத்திரிக்கை யார் கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமை பத்திரிக்கை கொடுத்தாலும் சொல்லிடுவாங்க. அவங்களே சொல்லிடுவாங்க, அண்ணாச்சி நீங்கள் சர்ச்சைக்கு போயிட்டு மதியம் சாப்பிட வந்துடுங்கம்பாங்க. நமக்கு என்ன ஓடுது? என்ன ஓடுது? உங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும். 12 மணிக்கு போயிருந்தீங்களா சாப்பாடு இருக்கும். தேவனுடைய பிள்ளையை நம்ம வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு சிலருக்காக நான் ஜெபம் பண்ணும்போது என் ஆண்டவரே இவ்வளவு தடையாகுது. அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை அல்ல, இந்த வாசனத்தை தான் சொன்னார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாருங்க, மறந்துட்டார் சொல்றாங்க. ஆனால் சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ பெற்ற. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு எப்போ பால் கொடுக்கணும், எப்போ குளிப்பாட்டணும், எப்போ மருந்து கொடுக்கணும். பாருங்க, தேவனுடைய பிள்ளையை குறித்து ஒரு அக்கறை இருக்கிறது பெற்ற தாய்க்கு. அல்லேலூயா. சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. இன்னைக்கு நம்மளெல்லாம் நம்ம தாய்மார் மறக்கலை, மறக்காம இருந்து வளர்த்து விட்டுருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க மறந்துட்டா என்னைக்கு எனக்கு எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போயிடுதாங்க, கழுத்தை நடிச்சு கொண்டுருந்தாங்க. எத்தனையோ பிள்ளைகளை தண்ணியில் முக்கி வச்சு கொண்டுறாங்க. ஒரு சகோதரி வாஷிங் மிஷினில் உள்ள போட்டு பிள்ளைய கொண்டுட்டா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைக்கு உலகத்தில் எப்படியோ நடக்கிறது. குழியை தோண்டி பேசிடுதாங்க. ஆனால் உங்களையும் நேசிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் ஆராதிக்க வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை மறக்கலை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவன் பெற்றவங்க பிள்ளைகளை மறந்துடலாம். அல்லேலூயா. இந்த பிள்ளை பொட்ட பிள்ளை பிறந்ததுன்னா, பொட்ட பிள்ளை பிறந்துட்டு பொண்டாட்டிகிட்ட பேச மாட்டேங்கான். யாரு? பொட்ட பிள்ளை பிறந்துட்டான், பொண்டாட்டியிட வேண்டாம், நீ வேண்டாம், ஆம்பளை பிள்ளை தான் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த குழந்தை தேவனுடைய ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த குழந்தை. எத்தனையோ குடும்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அல்லேலூயா, நிஜமா அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்க அப்பா அம்மா மறக்கலாம், உங்க மனைவிமார் மறக்கலாம், புருஷமார் மறக்கலாம், சொந்த பந்தங்கள் மறக்கலாம். சபைக்கு வந்ததுனால ஒரு சில உங்களை ஒதுக்கி வைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மறக்கலை. அல்லேலூயா. அவர் மறக்கலை தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா.
பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டு மொபைல் ஃபோனில் சிம் கார்டு எவ்வளோ இருக்கு? இந்த சுண்டு விரல் மாதிரி அலை இருக்கு. அவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரு உள்ளங்கையில் வரைக்கப்பட்டிருக்கீங்க? யாரு உள்ளங்கையில்? அவருடைய உள்ளங்கையில் நீங்கள் உங்களை வரைஞ்சி வச்சிருக்காருங்க. சிம் கார்டு எவ்வளவு? நகத்தை மாதிரி சிம் சிறுசு தான். அதில் ஆயிரக்கணக்கான நம்பரை சேவ் பண்ணி இன்னார் நம்பரை கேட்டா சொல்ல தெரியுதா? உங்கள் நம்பர் தெரியுதா? உங்கள் ஃபோன் நம்பர் தெரியுதா? தெரியுமானுக்குல்ல. பார்த்து சொல்கிறேன். உடனே மொபைல் எடுத்து பார்த்து இந்த நான் சொல்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஆயிரக்கணக்கான நம்பர்களை பதிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அவருடைய உள்ளங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிம் காலில் நகம் போல, ஒரு சிம்ல நகத்தை போல சின்ன இதில் என்ன செய்யுமா ஆயிரக்கணக்கான நம்பர் இருக்கும் பொழுது நம்முடைய பரலோகத்தின் தகப்பன், நம்முடைய அப்பா உங்களை உள்ளங்கையில் உலகத்துள்ள எல்லாரையும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அது எப்படி முடியும் சொல்றீங்களா? இந்த சிம் கார்டு நம்புறீங்கல்ல, ஆயிரக்கணக்கான நம்பர்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. எல்லா புள்ளியில அவர் பார்க்காரு. இப்போ அவர் உள்ளங்க பார்க்கிறாரு. எல்லா புள்ளியும் நம்ம சபையை பார்க்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறீங்க? யாருடைய கரத்தில் இருக்கீங்க? யாருடைய கரத்தில் சொல்லுங்க. ஏய், முன்னால வந்து உட்கார சொல்றேன். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளங்கையில் பாருங்க. சிம் கார்டில் பேர் எழுத முடியுமா? டைரியில், அந்த காலத்தில் டைரியில் எழுதி வைப்போம் பேர், நம்பர்லாம் பக்கமாக எழுதி வைப்போம். இப்போ என்னது? இந்த சிம்மில் எல்லாம் ஆயிரக்கணக்கான நம்பர்கள். உலகமே எங்கே இருக்கு? அதில் சிம்மு போட்டால் தான் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அவர் உள்ளங்கையில் நீங்கள் வரையப்பட்டிருக்கீங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனைன்னு அவர் பார்ப்பாரு. என் பிள்ளைக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வீடு கட்ட போகிறாங்க. வீடு கட்டும் போது பிளான் போடுவாங்க. பிளான் போட்டு வீடு மாதிரி இருக்குமா? இருக்காது. இங்கே கோடு இருக்கும், இங்கே கோடு இருக்கும், இங்கே கோடு இருக்கும், இங்கே கோடு இருக்கும். இது கிச்சன், இது பாத்ரூம், இது அல்லேலூயா. இது டைனிங் ஹால், இது பெட்ரூம். அல்லேலூயா. இப்படியாக கோடாக தான் இருக்கும். கோடாக தான் இருக்கும் என்னுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. வீடு கட்ட பிளான் பண்ணும்போதுமா, ஆனால் அது கட்டி முடித்த பிறகுதான் வீடு எப்படி இருக்கும்? அந்த பிளான் படி வீடை கட்டும் பொழுது வீடு எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். என்னுடைய பிள்ளை அல்லேலூயா. அழகாக மாறுகிறது. பாருங்க, அது கரடு மோடாக இருக்கலாம், காடாக இருக்கலாம். நீங்கள் வாங்குற ஒரு காடாக இருக்கலாம். காடை ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணுறீங்க. அது மலையாக இருக்கலாம். இந்த இடத்துல மலை, அதில் கீழே பாறை ட்ரில் போட்டு தான் கம்பி இறக்குனாங்க. அல்லேலூயா. பாறையை உடைச்சி தேவனுடைய பிள்ளையே முதல்ல எப்படி தான் இருந்தது? பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும்? கோடாக தான் இருக்கும். இதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. அல்லேலூயா. காடு மேடாக இருக்கலாம். அழகிய கட்டிடம் சபை ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. முன்னால் பார்க்கும்போது, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பார்க்கும்பொழுது, 10 வருஷத்துக்கு முன்னால் பார்க்கும்போது இதில் நினைச்ச செடிகள் முளைத்து, முள்கள் முளைத்து, அல்லேலூயா, கரடு மோடாக இருந்த. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும், பழைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் மாற்றி, அல்லேலூயா, உங்களை அவர் உருவாக்குறாரு. அல்லது பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது எபிரேயர் 10:36 பார்ப்பீங்கன்னா, எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இங்க பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு என்ன வேணுமா? பொறுமை வேண்டும். நமக்கு என்ன இல்லை பாஸ்டர்? அதுதானே என்கிட்ட இல்லை பாஸ்டர். என்ன இல்லை? அதுதானே எனக்கு இல்லை. எது இல்லை? பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதனால இன்னைக்கு அநேக குடும்பங்கள் என்ன வந்துடுது? சண்டை. புருஷமாருக்கு பொறுமை இல்லை, மனைவிமாருக்கு பொறுமை இல்லை, பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லை.
பொறுமை வேணும். இன்னைக்கு என்ன செய்வோம், ஆண்டவர் எதுவும் என்ன பாஸ் இதெல்லாம் போட்டு நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம குடும்பம் சாட்சியாய் வாழணும், இவங்க கூட கர்த்தர் இருக்கிறது அநேகர் வெளியே காட்டணும். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே பொறுமை வேணும். என்ன வேணும்? ஆண்டவர் எனக்கு பொறுமையை தாங்க, என் குடும்பம் நடத்துவதற்கு பொறுமை வேணும், என் குடும்பத்தை அதனுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு பொறுமை வேணும், வேலை செய்கிற இடத்துல பொறுமை வேணும். தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா பொறுமை. கட்டிடம் கட்டுமுன்னால சில இடங்களில் தோண்டுவாங்க, சில இடங்களில் தோண்டுவாங்க, சில இடங்களில் பாறையை உடைப்பாங்க, பாறை மேலே இருக்கும் உடைப்பாங்க. பார்த்தீங்கன்னா கட்டின பிறகு சில நேரத்தில் சுவரை உடைப்பாங்க, கட்டியிருப்பாங்க சுவரை, அடுத்த திடீர்னு பிளான் மாறும், சுவரை உடைப்பாங்க. இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா பார்த்தீங்கன்னா இடிப்பார். ஒரு சில நேரத்தில் சில சுவர்களை இடிக்க வேண்டியிருக்கும். நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி தான். உங்களை அழகுபடுத்த வேண்டும் என்றால், ஒரு ஆவிக்குரிய அழகு வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால், ஒரு சில நேரத்தில் அஜிமா அந்த கசப்பை கொஞ்சம் வெட்டி விடுமாம்பாரு, அந்த வெறுப்பை கொஞ்சம் வெட்டி விடுமாம்பாரு. வேண்டாதெல்லாம் அகற்றுவார். அகற்றி பார்த்தீங்கன்னா பழைய சுவாபங்கள், அந்த கோபத்தை கொஞ்சம் இடிப்பார். கோபம் எப்போ பார்த்தாலும் புருஷனுக்கு என்ன வருது? கோபம் வருது. கையை எப்படி நிடுது? பொண்டாட்டி எப்படி அடிக்கி? உங்கள்கிட்ட கேட்டால் தெரியும். எப்படி அடித்தாரு? உங்களை எப்படி அடித்தாரு உங்கள் வீட்டுக்காரரு? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படி அடிச்சீங்க? உங்கள் வீட்டுக்காரம்மா எப்படி அடிச்சீங்க? அல்லேலூயா. பாருங்க, அந்த கையை சிலுவையில் அடிக்கணும். கையை ஒப்பு கொடுக்கல, ஆணி அடிச்சிட்டனா கை நீளாது. இப்ப கை எப்படி இருக்கு? என் வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கு? கை நீளும் பாஸ்டர். அல்லேலூயா. கை நீளுதா? நீ உன் கையை ஒப்பு கொடுக்கல, ஒப்பு கொடுக்கல, ஆணி அடிக்கப்படல, உன் வாயை ஒப்பு கொடுக்கல, வாய் கட்டவாத பேசுது. சரியாக ஆண்டு சும்மா இடிக்கிறதா இடிப்பார், உடைக்கிறதெல்லாம் உடைப்பார். கட்டிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு சும்மா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை உடைச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. பாருங்க, கட்டி எழுப்ப வேண்டிய சுவர்களை கட்டுவார், பள்ளங்களை மூடுவார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த இடம் பள்ளமான இடம் தான். அடுத்த எத்தனையோ கிட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே மணல் அந்த நேரத்தில் போட்டு இந்த மணலை வைத்திருக்கோம் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, பார்த்தீங்கன்னா அது மாத்திரமல்ல, அடுத்து தண்ணீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் பாய்ச்சி நல்ல சோறுக்கலாம் நல்லா தண்ணி பிடிப்பாங்க. அண்ணன் சோசனை இருக்காங்க, அவங்க நல்ல சோறு தண்ணி பிடிச்சி, தண்ணி பிடிக்க 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 அந்த கட்டடத்தை எப்படி ஆகும்? ஸ்ட்ராங்கு. அல்லேலூயா. பாருங்க, தளம் போட்டாச்சு, தலைச்ச தண்ணி பிடிச்சி அடிச்சுமா கடப்பாறையெல்லாம் கொத்தி அதை நினச்சாங்க எல்லாம் இறுக்கி தண்ணீர் இல்லாட்டா மேலே உட்காந்துருந்தாங்க. என்ன செய்யும்? இப்போ அதில் தண்ணி போடாமல் பிடிச்சிங்கன்னா இப்போ திடீர்னு நினச்சியும் ஒரு இடி விழுதுன்னா அப்படியே நீங்கள் கீழே போயிடுவீங்க, தரைக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சரிப்படுத்தணுமோ அதெல்லாம் தண்ணீர் பாய்ச்சி அல்லேலூயா கட்டடத்தை உறுதிப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவார். தேவ வசனமாகிய தண்ணீர். அல்லேலூயா. நீங்கள் உங்களை சரிப்படுத்துவதற்காக தேவனுடைய பிள்ளைகளை அடுத்து பூச்சி வேலைகள்லாம் முடிப்பார். முன்னால் எப்படி இருக்கும்? செங்கலான்னு இருந்தது. அடுத்து என்னது? பூச்சி வேலைகளை முடித்தார். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா. கடைசியில் இப்போ என்ன செஞ்சாங்க? பெயிண்ட் வந்து அடித்து அல்லேலூயா ஒயிட் வாஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து எப்படி ஆயிட்டு? அல்லேலூயா. தலை போட்டு இன்னைக்கு எப்படி ஆயிட்டு? அழகான சபையை தந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளை. இதே போல தான் உங்களையும் அழகுபடுத்த விரும்புகிறார். ஆவிக்குரிய அழகு உங்களிலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவிக்குரிய சுவாபங்கள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். முன்னால் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, பயங்கர கோபக்காரியாக இருந்திருக்கலாம், பயங்கர கோபக்காரனாக இருந்திருக்கலாம். இந்த சபைக்கு வந்த பிறகு உங்கள் சுவாபங்கள் மாற வேண்டும். எதெல்லாம் விடணுமோ அத்தனை விட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்போ தான் பெயிண்ட் அடித்து அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பா இவட்ட முன்னால் பேசவே முடியாது, இப்போ அவட்ட நல்லா பேச முடியுது. இவட்ட ஒன்று பேசிட்டா சண்டைக்கு வந்துடுவா. இன்னைக்கு எரிச்சுமா தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் என்ன வருது?
சண்டை வந்துடுது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் சொல்லுவார், 2 பேருக்கு பைப்பில் சண்டை, 2 பேருக்கு சும்மா இவன் முடிய அவன் பிடிக்க, அவன் முடிய இவன் பிடிச்சி, அடுத்து இங்கே சண்டை வந்துட்டு இப்போ புருஷக்காரன் வந்த உடனே சொல்லிடுவா, ஜிமா இன்னைக்கு அவளை நீ சோழி முடிக்கலைன்னா நான் உனக்கு பொண்டாட்டி இல்லை. அவளை போய் நீ 4 கேள்வி கேட்டு அவளை 4 அடி அடித்தாதான் நான் உமக்கு புருஷனா நான் மனைவியாக இருப்பேன். எத்தனை குடும்பங்கள் ஜெயிலில் இருக்கு, சிறைச்சாலையில் இருக்குது என்னுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நம்ம சுவாபங்கள், எல்லப்புள்ளி சபையின் விசுவாசிகளுடைய சுவாபங்கள் மாற வேண்டும். பாருங்க, அழகுபடுத்த விரும்புகிறார். உங்களுக்கு ஆவிக்குரிய அழகு வேண்டும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஞ்சுமா இப்போ என்ன செய்யுது, நம்ம பில்டிங் எப்படி ஆகிட்டு, முன்னால் எப்படி தான் இருந்தது, செங்கலாக இருந்தது, மேலே பால்சிகள் போட்டு லைட்டை போட்டு தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தர் செய்தார், கர்த்தருடைய அநேகர் உதவி பண்ணாங்க, கர்த்தர் பெரிய காலையை செய்தார் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் அல்லேலூயா பார்த்தீங்கன்னா சுண்டு வரல் போல தேவனுடைய பிள்ளைகளே, சிம் இருக்கலாம். அந்த சிம்மில் என்னெல்லாம் ஏற்றி வச்சுருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. என் பிள்ளை என் கை உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறது. என் பிள்ளை என் மகன் என் உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கான். என் பிள்ளை பார்க்குறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. அல்லேலூயா. உலகில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களையும் அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவன் எங்கெங்கெல்லாம் ஆராதிக்காங்களோ எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்பா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2:6-7, கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெறுவீர்களாக. அல்லேலூயா. 6ஆம் வசனம். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை, ஆகையால் நீங்கள் அல்லேலூயா கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும். யாருக்குள்ள வேர் கொள்ளணும்? அவருக்குள் வேர் கொள்ளணும். வேறு மேலமா இருக்கக்கூடாது, ஆழமா போகணும். ஒரு செடி பப்பாளி மரம் வேறு மேலே இருக்கும், ஆனால் வளர்த்தியா போகுது. ஆனால் வேறு எங்கே இல்லை, ஆழமாய் ஆணிவேர் போவது கிடையாது. காற்று அடித்த உடனே அது முறிந்து விழுந்தது. பனை வேற ஆழமாக போகுது. அது எத்தனை காற்று அடித்தாலும் அசைஞ்சு கொடுக்குது தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் வேர்கொள்ள வேண்டும், ஜெபத்தில் வேர்கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் வேறு அதிகமாய் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் கீழே போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்குள்ள உங்கள் வேறு ஆழமாக போய்கிட்டே இருக்கணும். நேற்று ஜெபம் பண்ண, இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நாளைக்கு பண்ணுறேன் பாஷை. நேற்று சாப்பிட்ட, இன்னைக்கு சாப்பிடாம இருக்கலாம்ல. நேற்று ஜெபம் பண்ணும் பாஸ்டர், இன்னைக்கு பாருங்க தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 4 நாள் வாசம். வியாழக்கிழமை ஜெபமுடைய பையனுக்கு வாசம், வெள்ளிக்கிழமை வாசம், சனிக்கிழமை வாசம், இன்னைக்கு வாசம் தான். பாருங்க தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. வாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, வேர்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய ஆழமாக போகணும். உங்கள் விசுவாசம் ஆழமாக கர்த்தருக்குள்ள ஆழமாக வளரணும், ஜெபத்தில் வளரணும், வேத வாசிப்பில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும். எல்லாவற்றிலும் ஆழமாக தேவனுடைய பிள்ளைகள் வேர்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, யார் மேலே? அவர் மேல் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா. பாருங்க நம்ம அடுத்த வசனம் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதிப்படணும், ஸ்தோத்திரத்தில் பெருகணும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா. அவர் கைவிடாத ஆண்டவர். சகரியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். எதனால? ஆவியில் நிரம்புங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஈசாய்
அபிஷேகம் பண்ண வர்றான். ஈசாயின் மகனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு. ஆனா எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க, 7 பிள்ளைகளும் வராங்க, ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பதான் கேட்குறான், என் டைம் இல்லை, இன்னும் வேற யார் பிள்ளைகள் இருக்கானா? ஆமையா, கடைக்குட்டி எங்க இருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். தாவீதை மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் மறக்கல. அல்லேலூயா. சீக்கிரம் கூட்டிட்டு வா. தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சொந்த பந்தங்கள் மறக்கலாம். அவங்க பத்திரிக்கை கொடுக்க எனக்கு கொடுக்கல, அவர் சும்மா எனக்கு சொந்தக்காரி தான், பத்திரிக்கை கொடுக்காம போயிட்டா, அவன் பத்திரிக்கை கொடுக்கல, உங்களை மறந்துட்டாங்க. தோத்திரம் நமக்கு மிச்சம், 200 ரூபா மிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா, சந்தோஷம். அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டாங்களா? தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அல்லேலூயா. மறக்கிறாங்களா? கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். நான் கூட மறந்துடலாம், ஆனா கர்த்தர் உங்களை மறக்காத தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். ஈசாக்கு சொன்னார், ஈசாக்கு அப்பா அம்மா எல்லாம் விரட்டி விட்டாங்க, நீ போ என் அண்ணன் சகோதர வீட்டுக்கு போன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படி நேசித்தவள் தான் ரெபெக்காள் தேவனுடைய பிள்ளையே. ஆனா மனாந்தத்தில் படுத்து கிடக்கான், தனிமையாக படுத்து கிடக்கான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், அவனோடு கூட பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னோடு கூட இருந்து நான் திரும்பி மறுபடியும் உன் தேசத்துக்கு திரும்ப பண்ணுவேன். நான் அவனுக்கு சொன்னதை செய்யுமளவோ உன்னை கைவிடும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? அந்த வாக்குத்தத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பா. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, கைவிடாத தேவன். அல்லேலூயா. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அந்த தேவன் யாரோடு கூட இருக்கிறார்? யார் கூட? உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா போன வீட்டுக்கு எப்படி போகணும்? இயேசு கூட வருவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தான். எப்படியா என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் எனக்கு ஆசை. அதனால தான் ஜெபத்தில் ஆராதனைக்கு முதலிடம் கொடுங்க, ஜெபத்துக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஜெபங்களுக்கு முதலிடம் கொடுங்க, எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுங்க. தேவனுடைய பிள்ளை கர்த்தர்